இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனலுக்கு பேனர் எப்படி கிரியேட் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்கள். A to Z நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட் யூடியூப் சேனலுக்கு பேனர் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுத்த யூடியூப் சேனலில் பேனர்ஸ் எல்லாம் போய் பாருங்கள். உதாரணத்துக்கு நான் இந்த மாதிரி இப்போ இவரோட யூடியூப் சேனல் இருக்கா, இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா இவர் என்ன வெப்சைட் வச்சுருக்காரோ அது ரிலேட்டடாக பேசுகிறார் பாருங்கள். அதாவது அந்த சேனலில் என்ன சொல்ல வர்றாரோ அதை அந்த பேனரில் சொல்லியிருக்காப்புல. அதே மாதிரி இவங்களும் அப்படி தான். வெப்சைட்டில் என்ன பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லித்தரக்காண்டி ஒரு பேனர் வச்சுருக்காங்க. இது வந்து தமிழ் சேனல் எழுதலாம் ஒரு வீடு தரல. இவங்க எப்படின்னா மோட்டிவேஷன் ஸ்பீக்கிங், மைண்ட் செட் இந்த மாதிரி போடுவாங்க. ஸோ அது ரிலேட்டடாக பேனர்ஸ் வச்சுருக்காங்க. இவங்க என்லெஸ் நாலேஜ், அவங்களோட நேமு என்லெஸ் இஸ் பவர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா. இந்த மாதிரி ஒவ்வொரு சேனலும் ஒவ்வொரு பேனர் வச்சுருக்காங்க. இதில் நீங்கள் எந்த மாதிரி பேனர் வச்சுக்க போகிறீங்க, உதாரணத்துக்கு இவர் மாதிரி சேனல் பேர், உங்களோட சேனல் பேரை பேனராக வைக்க போகிறீங்களா அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்கலாம். ஃபஸ்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னுடைய டிஜிட்டல் ஜிபிகேக்கு பேனர் க்ரியேட் பண்ணுறேன். அதே உங்களுக்கும் நான் சொல்லிக் கொடுத்துறேன், நீங்கள் உங்கள் சேனலுக்கு பயன்படுத்திக்கோங்க. இதுக்கு நம்ம பயன்படுத்த போகிற டூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேன்வா. ஜஸ்ட் canva.com போய்ட்டு உங்களுடைய ஜிமெயில் ஐடி இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த கேன்வாவை லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணோன்னா இந்த சர்ச் யுவர் கண்டென்ட் கேன்வா இருக்கா, இங்கே போய்ட்டு நம்ம இப்போ என்ன க்ரியேட் பண்ண போகிறோம், யூடியூப் பேனர். ஸோ ஜஸ்ட் யூடியூப் பேனர் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அதோட சைஸோடு வந்துடும். 2560 and 1440 அதோட சைஸ் இருக்கா. ஜஸ்ட் யூடியூப் பேனர் வந்து சைஸோடு வந்துடும். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நிறைய சாம்பிள்ஸுக்கு பேனர்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. இதில் நம்ம ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஜிவிகே, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கேன்வா இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் போடுறேன். ஸோ டிஜிட்டல் ரிலேட்டடாக நான் போடுறேன்னா அது ரிலேட்டடாக பேனர் வந்து சூஸ் பண்ணிக்கிறீங்க. பார்த்தீங்களா, இங்கே ஏகப்பட்ட பேனர் இருக்கா. எல்லா பேனரையும் பாருங்கள், ஒன்று ஒன்றா பாருங்கள். இதில் எந்த பேனரோட டெம்ப்ளேட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இந்த எல்லோ கலரில் ப்ரோன் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெய்டு வெர்ஷன். இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. நம்ம ஒன்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும், ஓகேங்களா. அதனால் நம்ம வந்து ஃப்ரீ வெர்ஷன்ஸ் மட்டும் பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் எல்லாத்தையும் பாருங்கள். உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட்ஸ் வந்து பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த டெம்ப்ளேட்ஸ் நல்லா இருக்குது, ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் நான் இதை சூஸ் பண்ணிக்கிட்டேன். சூஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டடாக என்னென்ன டெம்ப்ளேட்ஸ் இருக்குது அதெல்லாம் கீழே காமிக்கும். ஸோ நான் முதல்ல அதுலேருந்து சூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன மாடல் பிடிச்சிருக்கோ அதுலேருந்து சூஸ் பண்ணிக்கிட்டே பாருங்கள். எனக்கு இப்போ இந்த டெம்ப்ளேட் பிடிச்சிருக்கு. ஸோ நான் இந்த இடத்துல போய்ட்டு கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுத்துக்கிட்டு அந்த டெம்ப்ளேட்டை நமக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. இங்கே அவருடைய பேர் கொடுத்துருக்காங்க. இங்கே நான் போய்ட்டு நம்மளுடைய சேனல் நேம் டிஜிட்டல் ஜிவிகே அப்படின்னு கொடுத்துட்டு கீழே டேக்லைன், அதாவது உங்கள் சேனலில் எதை பற்றி அந்த டேக்லைன் சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் சொல்லித்தரோம். உதாரணத்துக்கு கேன்வா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், தென் SEO, அப்புறம் வீடியோ எடிட்டிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லித்தரோம். நம்ம எல்லா விஷயங்கள் சொல்லித்தரோமோ நான் அதை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா என்னுடைய சேனலுக்கு வரக்கூடிய ஆடியன்ஸ் வந்து இப்போ இவர் எப்படி இவருடைய சேனல் வந்து மோட்டிவேஷன், ஸ்டோரி, கோல்ஸ் இந்த மாதிரி அவர் என்னென்ன பண்ணுவாரோ அதெல்லாம் போட்டுருவாரோ இந்த மாதிரி நான் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னுடைய சேனல்ஸ்க்கு வரவங்களுக்கு. ஸோ நான் சூஸ் பண்ணிவிட்டு இதை ஃபாண்ட்டை மட்டும் பெருசு பண்ணணும்னு நினச்சேன்னா சூஸ் பண்ணிட்டு இந்த மேலே இன்க்ரீஸ் ஃபாண்ட் சைஸ் இருக்கா, இதை கொடுத்துட்டு என்னுடைய ஃபாண்ட் சைஸை வந்து பெருசு பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த டிஜிட்டல் ஜிவிகேன்ற பேர் இருக்கா, இதோட ஃபாண்ட் சைஸையும் நான் வந்து நல்லாவே பெருசு பண்ணிக்கிறேன். இப்போ இதோட கலரை மாற்றணும்னு நினச்சா நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு மேலே இந்த கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போய்ட்டு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. நீங்கள் அட்ராக்டிவாக உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர்ஸை வந்து நீங்கள் நல்லாவே சூஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பேக்ரவுண்ட் வந்து பிளாக் சூஸ் பண்ணியிருக்கேன், நல்லாவே தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை நான் வந்து இது பண்ணிடுறேன், ஓகே. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவருடைய ஃபோட்டோ தெரியுது. இவருடைய ஃபோட்டோ ரிமூவ் பண்ணிவிட்டு என்னுடைய ஃபோட்டோ ஆட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் நான் இவருடைய ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த டெலிட்ன்ற பட்டன் கொடுத்து டெலிட் பண்ணிடுறேன். அண்ட் டெலிட் இமேஜ்ன்ற ஆப்ஷனை கொடுத்துறேன். ஃப்ரேம் அப்படியே தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல போய்ட்டு நம்மளுடைய சேனல் லோகோ வந்து இங்கே வந்து கொடுத்துருவோம். அதுக்கு என்ன பண்ண லெஃப்ட் சைடில் இந்த அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்துட்டு உங்களுடைய சேனல் லோகோ வந்து உங்களுடைய லேப்டாப்பில் எங்கே இருக்கோ அங்கே போய்ட்டு அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இந்த அப்லோடு ஃபைல்ன்ற கொடுத்துட்டு அப்லோட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணனால இங்கே அப்லோட் ஆகிருக்கு. ஸோ ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ நான் அதை வந்து அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணேன்னா எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஃப்ரேமை டெலீட் பண்ணோம்ல அங்கே அப்படியே மூவ் பண்ணி வச்சோம்னா அந்த இடத்துல வந்துடும், புரியுதுங்களா. இப்போ வந்து லோகோ க்ரியேட் பண்ணியாச்சு, நேம் க்ரியேட் பண்ணியாச்சு, கீழே என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோமோ அதெல்லாம் க்ரியேட் பண்ணியாச்சு, ஓகேங்களா. கேன்வா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், SEO இந்த மாதிரி
ஓகே. இப்போ இதெல்லாம் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். எலமெண்ட்ஸ்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இப்போ இவருடைய பேனர்ஸ் போனீங்கன்னா இவருடைய பேனர்ஸில் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய விஷயத்த இமேஜ் மூலமாக கன்வே பண்ணலாம். உதாரணத்துக்கு நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கேன்வா சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு வாயில் சொல்லக்கூடாது. ஜஸ்ட் அதோட லோகோ போட்டு இன்னும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் லெஃப்ட் எலமெண்ட்டில் போய்ட்டு இங்கே போய்ட்டு கேன்வா அப்படின்னு டைப் பண்ணேன்னா எனக்கு கேன்வா ரிலேட்டடாக நிறையா லோகோ வரும். ஸோ அந்த கேன்வா சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் அதை சிறுசு பண்ணிவிட்டு இப்படி இந்த இடத்துல வச்சுறேன். இது ஆனால் ஆடியன்ஸ்க்கு பெருசு பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஓகேங்களா? இங்கே வச்சிடுறேன். அடுத்து என்ன சொல்லித்தரப்போகிறேன்? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லித்தரப்போகிறேன். ஸோ ஆடியன்ஸ் வந்து நான் இமேஜ் மூலமாக என்னென்ன சொல்லித்தரேன்றதை கன்வே பண்ணுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு புரியுதா? ஸோ அந்த டிஜிட்டல் மார்க்கெட் ரிலேட்டடாக ஏதாச்சும் லோகோஸ் இருந்தால் நான் வந்து இங்கே எடுத்து போடுறேன். பூராமே பெய்டு வெர்ஷனாக இருக்குது. ஸோ ஃப்ரீ வெர்ஷன்ஸ் அவைலபிள் இல்லை. ஸோ கூகுள்லேருந்து நம்ம டிஜிட்டல் மார்க்கெட் ரிலேட்டடாக நம்ம வந்து டவுன்லோட்ஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் அந்த இடத்துல சிஆல்னு கொடுத்துட்டு எல்லாத்தையும் சர்ச் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா? இந்த இருக்குங்களா? இது என்ன அர்த்தம்னா மார்க்கெட்டிங் பண்ணுறோம்ன்றக்காண்டி ஒரு சிம்பிள். ஸோ நான் இந்த சிம்பிளை இந்த இடத்துல போட்டுக்கிறேன். அடுத்து நான் என்ன சொல்லித்தரேன்? எஸ்இஓ சொல்லித்தரேன். ஸோ நான் இந்த எஸ்இஓன்ற டைப் பண்ணிவிட்டு அந்த லோகோ எனக்கு இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அந்த லோகோ வந்து நான் ஃபிட் பண்ணிடுறேன். அப்படியே சிறுசு பண்ணிவிட்டு, அதாவது எதுக்கு போடுறேன்னா ஆடியன்ஸ் வந்து நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு தெரிய வைக்கிறக்காண்டி நான் வந்து இந்த இடத்துல அதெல்லாம் போடுறேன். ஓகேங்களா? இது கம்பல்சரி போடணும் கிடையாது, நம்ம இது பண்ணுறக்காண்டி போடுறோம். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் எனக்கு என்ன தெரிஞ்சிருக்குமோ அதை நான் போட்டேன். எல்லாமே பண்ணி முடிச்சக்கப்புறம் இந்த ஷேர்ன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு அப்படியே டவுன்லோடுன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு நம்ம பண்ண ஃபைலை வந்து அப்படியே டவுன்லோட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பேனர் வந்து யூடியூப்பில் போய் அப்லோட் பண்ணுமா? ஜஸ்ட் உங்களோட யூடியூப்குள்ளே போய்ட்டு யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போய்க்கோங்க. ஸ்டுடியோக்குள்ளே போய்ட்டு அப்படியே லெஃப்ட் சைடு ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கஸ்டமைசேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த கஸ்டமைசேஷனை கிளிக் பண்ணிவிட்டு பிராண்டிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல பேனர் இமேஜின் இருக்கா, இதை சேஞ்சுன்னு கொடுத்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ண பாருங்கள் அந்த பேனர் இமேஜை இங்கே சூஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி தான் கேட்கும், உங்களுக்கு எந்த போர்ஷன் காமிக்கணும்னு கேட்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தகுந்தாப்பில், அதாவது நமக்கு இப்போ என்ன தேவைன்னா எனக்கு வந்து இப்போ என்னுடைய லோகோ தெரியணும், கரெக்டாக அது தெரியுது. ஸோ அந்த டன்னுன்னு கொடுத்துட்றேன். சில போர்ஷன்ஸ் மட்டும் தான் தெரியும், இதெல்லாம் முக்கியமான போர்ஷன்ஸ் எல்லாமே டன்னுன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல பப்ளிஷ் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளுடைய சேனல்ஸ் வந்து பப்ளிஷ் வந்து க்ரியேட் ஆகிரும். இப்போ நான் வந்து இது எப்படி ஆடியன்ஸ்க்கு விசிபிள் இல்லாமல் காமிக்கிறேன். போய்ட்டு ஜஸ்ட் யூடியூப்பில் போய்ட்டு நம்மளுடைய சேனலை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட்டு சர்ச்சில் போய்ட்டு டிஜிட்டல் ஜிவிகே போய்ட்டு நம்ம சேனலுக்குள்ளே போனோம்னா பாருங்கள் இந்த பேனர் வந்து க்ரியேட் ஆகிடுச்சா. டிஜிட்டல் ஜிவிகே, கேன்வா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், எஸ்இஓ, வீடியோ எடிட்டிங் சொல்லிட்டு பேனர் க்ரியேட் ஆச்சா. இந்த மாதிரி தான் ஒரு பக்காவான பேனர் வந்து ஃப்ரீயாகவே க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் கேன்வா ரிலேட்டட் நிறைய விஷயங்கள் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கேப்சர் பண்ணணும்னு வச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். உங்களுக்கு இந்த மாதிரி வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.